ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ரீயூசபிள் ரொட்டி ஷீட் தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தோசைக்கல்லில் ராகி ரொட்டியெல்லாம் தட்டுவோம் இல்லைங்களா, ராகி அரிசி ரொட்டியெல்லாம் தட்டுவோம், அதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ஓவன், ஓடிஜி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த பட்டர் ஷீட்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அதுக்கு பதிலாக இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ராகி ரொட்டினா ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயுமே தோசைக்கல்லில் தட்டி தட்டி பார்ப்பேன், கையை வச்சு. எப்படியோ கையை சுட்டுக்கும், இல்லைன்னா எனக்கு சரியாக வராது, சன்னமாலாம் வராது. நான் அதுக்காக ஒரு கிளாத் வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா எண்ணெய் சிக்கன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் இந்த ஷீட் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இந்த 2 ஷீட் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இது கூடவே ஒரு லெட்டரும் இருந்தது. அது என்ன லெட்டர்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லெட்டரில் இந்த ஷீட் யார் தயாரிக்கிறாங்க, அவங்க எங்கே இருக்காங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட காண்டாக்ட் நம்பர், இந்த ஷீட்டை யூஸ் பண்ணனையும் நம்மளுக்கு எப்படி இருந்தது, அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட நம்ம கமெண்ட் பண்ணலாம். அவங்க வந்து அமேசானில் லிங்க் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு லேடி தான் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க இந்த ஷீட்டை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த சீட்டை யூஸ் பண்ணி ராகி ரொட்டி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ராகி ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை 3ஐயும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் ராகி மாவை சேர்த்திக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சூப்பு ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவை சேர்த்திக்கிறேன். ராகி மாவை சேர்த்திட்டு இந்த சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம இது கூடவே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நீங்கள் இது கூட கேரட்லாம் வேணும்னா கூட சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடுறேன். இது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்திக்கிறேன். ஆயில் சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப சேர்த்த வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம். அடை தட்டுற அளவுக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இல்லைன்னா தோசை ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றணும், அப்புறம் ராகி தோசை மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்க, பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டி பார்த்திங்கன்னா நல்லா தட்டுறக்கு வரும். இப்போ நம்ம அந்த சீட்டை யூஸ் பண்ணி தட்டலாம். இந்த சீட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை கொஞ்சம் நல்ல கையில் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நல்லா கை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சன்னமாக வர்ற மெல்லிசாக தட்டு உங்களுக்கு வேணும்னா நல்லாவே நீங்கள் மெதுவாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இல்லை திக்காக வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். எனக்கு வந்து கொஞ்சம் சன்னமாக தேவைப்படுறதுனால நான் வந்துட்டு நல்லா தட்டிக்கிறேன், சன்னமாக தட்டிக்கிறேன். இப்போ தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு இந்த சீட்டை வந்துட்டு நீங்கள் அப்படியே இதில் தோசைக்கல்லில் நீங்கள் அப்படியே கமுத்தி போட்டுருங்க. கமுத்தி போட்டுட்டு லைட்டாக மட்டும் ரொம்ப அமுத்தி ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வருது. சீட்டும் நம்மளுக்கு எதுவுமே உருகலை, இந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லு மாதிரி எதுவுமே வரல, சுத்தமாக எந்த இதுவும் இல்லை. நல்லா ரொட்டியும் நல்லா சன்னமாகவே நான் தட்டினேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கம் நான் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ராகி ரொட்டி, அரிசி ரொட்டி, கோதுமை ரொட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்துக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது கூடயே கொஞ்சம் நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம வாங்க பாருங்கள், நம்மளோட ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னொன்று தட்டியிருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன், அதிலே செட் ஆயிடுச்சு தோசைக்கல்லில். இப்போ நம்மளோட சூப்பரான ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சன்னமாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே சன்னமாக இருக்குது. நம்ம அப்படியே இதுக்கு தொட்டுக்கிறக்கு ஒன்றுமே வேண்டாம். சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா பாய், see you, take care.